ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம தல அஜித் சார் சென்னை வந்துட்டாரு. அண்ட் ஏர்போர்ட்ல நம்ம தல அஜித் சார் வந்தப்ப அங்க நிறைய ஃபேன்ஸ் பார்த்துட்டு செம்ம ஆச்சரியமாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தல அஜித் சார் செம்ம ஸ்லிம்மா இருந்தாரு அண்ட் செம்ம ஃபிட்டா இருந்தாரு. இப்ப கார் ரேஸுக்காக ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் குட் பேட் அக்லி பாதி ஷூட்டிங்லேயே நம்ம தல அஜித் சார் இந்த மாதிரி ஃபிட் லுக்ல தான் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாரும் கடவுளே அஜித்தே அப்படின்னு வேற கத்திருக்காங்க. கண்டிப்பா அது அஜித் சார் நல்லா கேட்டிருப்பாரு. அண்ட் நம்ம விடாமுயற்சி படத்தோட டப்பிங்கும் முடிச்சிட்டாரு. அண்ட் டப்பிங் ஒரு 3 to 4 days வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இந்த படத்துல நிறைய டைலாக்ஸே இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக் த்ரில்லர் தான். சோ ரோட் ஆக்ஷன் அப்படின்றதுனால டைலாக்ஸ் எல்லாம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் ஹாலிவுட்ல வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் அப்படின்றத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 months முன்னாடியே ரைட்ஸை ப்ராப்பரா வாங்கிட்டாங்க லைக்கா நிறுவனம். அண்ட் ஒரு தரமான படமா உருவாகி இருக்கு விடாமுயற்சி படம். அண்ட் அதை விட மெயினா விடாமுயற்சி படம் கண்டிப்பா January 10th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை லைக்கா சைடு வெளியிடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம தல சார் சென்னை வந்திருக்காரு. சீக்கிரமே குட் பேட் அக்லி படத்தோட 7 days ஷூட்டிங் ஷெட்யூலுக்கு கிளம்பிடுவாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தோட 4 days ஷெட்யூல் இருக்கு. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் அண்ட் ஒரு சாங் ஷூட்டிங். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அகைன் கார் ரேஸுக்கு கிளம்புவாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல சார் லுக்கை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.